பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 40 ஆவி, ஆத்மா, சரீரத்தை அருள்நாதர் கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்ததை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். மனுஷனைப் போல அவரும் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவராய் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசமணின் அவர் சிலுவையிலும் அந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை பிதாவுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆம், அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிற நாம் இன்ற தினத்திலும் அருள்நாத கிறிஸ்துவானவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது போல நமது ஆவி, ஆத்மா, சரீரம் கரைதிரையின்றி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். அப்படிப்பட்ட சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிறார். நமது சிந்தை கிறிஸ்துவை பற்றிய சிந்தையாய், கிறிஸ்து மாம்சத்திலே நமக்காக பாடுகள் ஏற்று சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை நினைத்து நாம் சிலுவையில் சிந்தையை அப்படியாய் ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மாம்சத்திலே அவர் பாடுபட்டார். அவருக்காக ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் கொலை செய்யப்பட்டது சிலுவையிலே நமக்காக. அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினேர் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஏதோ கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அந்த சரீரம் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்படும்படி சர்வாங்க தகன பலிக்கு பதிலாக இதோ அவருடைய சரீரமை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிறார். சரீரத்திலே அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் சுமக்க வேண்டிய பாவங்களை அவர் சிலுவை நமக்காக சுமந்து பிதாவுடைய சமூகத்திலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இதோ ஆத்மாவை குறித்து, என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி அங்கே ஆத்மாவை குறித்து எழுதுவதை குறித்து பார்க்கிறோம். ஆத்மாவை குறித்து அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். மரணத்திலே அவர் ஆத்மாவை ஊற்றினார். அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருந்த அந்த ஆத்மா ஊற்றப்பட்டது. கர்த்தர் அவரை நொறுக்க சுத்தமாய் பாடுகளுக்குள்ளே உட்படுத்தும்போது அந்த ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது என்பதை சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தன் தீர்க்க தரிசன கண்களால் கண்டு அது எழுதி வைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்படித்தான் ஏசாயா எழுதியிருக்கிறார். ஆத்ம வருத்தத்தின் பலனை அற்பட்ட சிலுவையிலே அந்த ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஒரு சந்ததி அவருக்காக கொடுக்கப்படும். கிறிஸ்துவின் சந்ததி அவருக்காக உருவாக்கப்படும். இதோ ஆண்டோடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இதோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகள். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர் என்று ஆத்மாவை அவர் குறித்து அங்கே சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இது ஆத்மா அழிவுக்குரியதல்ல. அது ஆத்மா அது தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களுடைய ஆத்மா அழிவை காணாது. இந்த ஆத்மா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டியது. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆவியை குறித்து ஆண்டவர் இதோ கத்த தந்த ஆவி மனுஷனுக்கு தீபமாக இருக்கிற அந்த ஆவி பிதாவுடைய சமூகத்திலே கடந்து செல்லும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை சந்தித்த ஆவியிலே கலங்கி ஒருவன் எங்களில் காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே காட்டிக் கொடுக்கிற காரியத்தை குறித்து சொல்லும் பொழுதே ஆண்டவர் ஆவியிலே ஒரு கலக்கத்தை கொண்டதை நாம் குறித்து பார்க்கிறோம். ஒரு ஆவியிலே கலங்கி சொன்னார்.
கர்த்தரின் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சந்தானே. அவன் எடுக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்று நோவாவின் காலத்திலே அந்த மனிதர்கள் கடந்து சென்றதான கர்த்தரை விசனப்படுத்தினதான பாவ காரியங்களை குறித்து வேதனையடைந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இனிமேல் அவர்தாமே தம் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் பரிசுலமாவார். அந்த தரிசனத்தை நாம் நமது ஆவி ஆத்மா சரீரம் கரையின்றி காணப்படும்படி நாம் உதவி செய்வாராக. பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.